மிலாடி நபி 2025 எப்போது, எதற்காக இந்த புனித தினம் கொண்டாடப்படுகிறது? ரம்ஜான், பக்ரீத் ஆகியவற்றிற்கு அடுத்ததாக இஸ்லாமியர்கள் மிகவும் புனிதமான நாளாக கருதுவது மிலாடி நபி திருநாளாகும். உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். மற்ற பண்டிகைகள் போலவே இதையும் பிறை தெரிவதன் அடிப்படையில் கொண்டாடுவது வழக்கம். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவர் பின்பற்றிய ஒழுக்கம் மற்றும் நெறிகளை தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த பண்டிகையின் முக்கிய நோக்கம். மிலாடி நபி இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது மிலாத் உன் நபி, மிலாதுன் நபி என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிய காலண்டரில் 3வது மாதமான ரபி உல் அவ்வல் மாதத்தில் இது கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகைகள் நடத்தி இறைவனை வணங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மௌலித் என்ற அரபு சொல் பெற்றெடுத்தல், கருத்தரித்தல், வம்சாவளி என்பவற்றை குறிக்கிறது. இந்த சொல் எகிப்து போன்ற சில நாடுகளில் முக்கியமான சொற்பிரயோகமாக பயன்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய இறை தூதர் முகமது நபிகளின் பிறந்த நாளையே மிலாடி நபி திருநாளாக கொண்டாடுகிறார்கள். எனவே மௌலித் அல்லது மிலாடி நபி என்ற சொற்கள் இரண்டும் நபிகளின் பிறந்த நாளை குறிப்பதாகவே பயன்படுகின்றன. முகமது நபி கிபி 570ஆம் ஆண்டு இஸ்லாமிய நாட்காட்டியின் 3வது மாதமான ரபி உல் அவ்வல் மாதத்தின் 12ஆம் தேதி மக்கா நகரில் பிறந்தார். அந்த நாளே இன்று நாம் மிலாடி நபி திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த பண்டிகை சன்னி மற்றும் சியா முஸ்லிம்கள் இருவராலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் சன்னிகள் ரபி உல் அவ்வல் மாதத்தின் 12ஆம் தேதி கொண்டாட, சியாக்கள் தங்களின் 6வது இமாம் ஜாக்பர் அல் சாதிக்கின் பிறந்த நாளும் இதே நாளில் வந்ததாக நம்புவதால் 17ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். இஸ்லாமிய கேலண்டர் சந்திரனை அடிப்படையாக கொண்டது என்பதால் மிலாடி நபி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடுகிறது. இந்த ஆண்டு மிலாடி நபி திருநாள் முதலில் செப்டம்பர் 4ஆம் தேதி என நாட்காட்டிகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பிறை தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவிப்புப்படி இப்போது இந்த பண்டிகை செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாளில் முஸ்லிம்கள் முகமது நபியின் போதனைகளை போற்றும் விதமாக புனித நூலான குர்ஆனை வாசிப்பதை முக்கிய கடமையாக கருதுகின்றனர். மேலும் பெரும்பாலானவர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஏழை எளிய மக்களுக்கு உணவும் உடையும் வழங்குவது, நபிகளை நினைவு கூர்ந்து சிறப்பு தொழுகைகள் நடத்துவது, அதேபோல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் வாழ்த்துக்கள், பரிசுகள் பகிர்ந்து கொள்வது இஸ்லாமியர்களின் வழக்கமான பாரம்பரியமாக உள்ளது.